தமிழ் சிறுவர் எழுத்தாளர் மாந்தத்தில் இந்த மும்மத சிந்தனை நேரம் பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள் உங்கள் சிந்தனையாட்டார்கள். அன்பான தகப்பனே, இந்த நாளைக்கான கீழ்வேளுக்காக ஜெயசுராஜனுக்கு நாளத்திலிருந்து கோடான கொடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு உமது அன்பு சகோதரி திருமதி கவன கல்விராஜன் கால வணக்கங்களை குறிக்கொண்டு எப்படி சகோதரி நலமாக உற்சாகமாக இருக்கீங்களா? காலை வணக்கம் பாலன், நான் மிக உற்சாகமாக இருக்கிறேன். நீங்கள்? நாங்கள் உற்சாகத்தோடு நலத்தோடு இருக்கோம். நன்றி சகோதரி. ஒரு சகோதரிக்கு நன்றிகள் சொல்லிக்கொண்டு அப்படி அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனுக்கும் காலை வணக்கங்களையும் சுயநலங்களையும் விசாரித்தபடி மற்றும் அன்பு சகோதரர் திருவாளர் நடாமோகன் குடும்பத்தினரையும் மற்றும் பாமோத்தின் கடன் சிறப்பிக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தினரையும் மற்றும் அனைத்து உறவுகள் ஒவ்வொருவரும் உலக இளைஞருடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றும் கிடைக்கும் சொல்லி ஒவ்வொருவரையும் உலக இளைஞருடைய நாமத்தில் வாழ்த்திக்கொண்டு சகோதரி நண்டலிருந்து ஈட்டமோட்டை வேலுப்பிள்ளை பாலன் இன்றைக்கு கிறிஸ்தவ அச்சின் துறையிலக்கம் சகோதரி 535 என்று சொல்லிக்கொண்டு நம்ம போல புதிய ஏற்பாட்டில் புனித லூக்காளுந்த சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 1-12 முடிய. இயேசுனுடைய பரிசுத்தம் உள்ள நாமத்திற்கு சோத்திரம். இயேசு கண்ணோரிட்டு பார்த்த போது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார். ஒரு ஏழை விதவை அதிலே 2 காசை போடுகிறதையும் கண்டு, இந்த ஏழை விதவை மற்றொல்லாரை பார்க்கிலும் அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாவை உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்தெடுத்து தேவனுக்கென்று காணிக்கை போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டு விட்டாள் என்றார். பின்பு திறந்த கற்களினாலும் காணிக்கைகளினாலும் தேவாலயம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதை குறித்து சிலர் சொன்னபோது அவர், நீங்கள் பார்க்கிற இவைகளில் ஒரு கல் மற்றொரு கல்லின் மேல் இராத படிக்கு எல்லாம் இடிக்கப்படும் நாட்கள் வரும் என்றார். அவர்கள் இயேசுவை நோக்கி, போதகரே, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? இவைகள் சம்பவிக்கும் காலத்துக்கு அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நான் தான் கிறிஸ்து என்றும் காலம் சமீபித்தது என்றும் சொல்லுவார்கள். அவர்களை பின்பற்றாதிருங்கள். யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும் போது பயப்படாதிருங்கள். இவைகள் முன்னதாக சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது என்றார். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும். வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும். பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும். வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும். இவைகளெல்லாம் நடப்பதற்கு முன்னே என் நாமத்தின் நிமித்தம் அவர்கள் உங்களை பிடித்து ஜெப ஆலயங்களுக்கும் சிறைச்சாலைகளுக்கும் ஒப்பு கொடுத்து ராஜாக்கள் முன்பாகவும் அதிபதிகள் முன்பாகவும் உங்களை இழுத்து துன்பப்படுத்துவார்கள். ஆனாலும் அது உங்களுக்கு சாட்சியாவதற்கு ஏதுவாயிருக்கும். தொடர்ச்சி சௌரி இன்னொரு தொடர்பு சொல்லிக்கொண்டு ஒரு பாடல். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். தகப்பனே, என் தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, என் தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே,
தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எதிர்த்தெழுவோர் எத்தனையோர் மிகுந்து விட்டனர். எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எதிர்த்தெழுவோர் எத்தனையோர் மிகுந்து விட்டனர். ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை, தகப்பன்னீர் தாங்குகிறீர், தள்ளாட விடமாட்டீர். தகப்பன்னீர் தாங்குகிறீர், எம்மை தள்ளாட விடமாட்டீர், எம்மை தள்ளாட விடமாட்டீர். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே என் தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன், படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன். ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர், அச்சமில்லையே கலக்கமில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எமக்கில்லையே. ஆமென். வெற்றி தரும் கர்த்தரமோடு, தோல்வி என்றும் எமக்கில்லையே, தோல்வி என்றும் எமக்கில்லையே. அன்பான தகப்பனே ஜேசுராஜனே, மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த கிருபைகளுக்காக ஜேசுராஜனுக்கு மீண்டும் ஒரு முறை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு, தகப்பனே எல்லோரும் உங்களுடைய பிள்ளைகள் ராஜா, எல்லோருக்கும் ரட்சிப்பை அனுப்பி ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதுக்கான நடுங்க தகப்பனே. சோத்திரம் சோத்திரம். மற்றும் தகப்பனே, குடும்பங்கள் ஆசீர்வாதங்களை தடையா இருக்கிற குடும்பங்கள், பரம்பரை பரம்பரையான சாபங்கள், மந்திர சூனிய சேவின கட்டுக்கள் யாவற்றையும் சர்வ வல்லவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கட்டிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன். சோத்திரம் தகப்பனே. குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதுக்காக நன்றி சோத்திரம் தகப்பனே. சோத்திரம் சோத்திரம். மற்றும் தகப்பனே, அனைத்து சிறுவர்களுக்கு நிறைந்த ஞானத்தையும் ஒரு செல்லுமிடமெல்லாம் அவங்களை பாதுகாப்பின் கடன் கூடவே இருந்து பாதுகாப்பு ஜெபிக்கிறேன் ராஜா. அதுக்காக நன்றி தகப்பனே. சோத்திரம் சோத்திரம். மற்றும் தகப்பனே, அனைத்து தேவை குழந்தைகளை தேவைகளை சந்திங்க ராஜா. அவருடைய பெற்றோர்களை பலப்படுத்தி ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதுக்காக நன்றி தகப்பனே. சோத்திரம் சோத்திரம். மற்றும் தகப்பனே, பாமோத்தின் அதிபர் குடும்பம் கைட்டு செய்யும் சகலவற்றையும் நீங்கள் நிறைவாக நிறைவாக என்றென்றும் ஆசீர்வதித்து வழிநடத்த சொல்லி இயேசப்பாவோட பிரார்த்தனை எடுத்துக்கொண்டு சகோதரி பிரவர நன்றி, வணக்கம். நன்றி பாலன்வேலு பிள்ளை அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து டேவிட் ஆண்டனி அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். வணக்கம் டேவிட் அவர்களே. ஆமாம், இருக்கிறேன். நாம் முயற்சியில இருந்தது எடுத்துட்டேன். ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன் என்கின்றார் திருப்பாடல் ஆசிரியர். காலை வணக்கம் சகோதரி திருமதி கலைவாணி மோகன் அவர்களே. இன்றைய நாளை நெறிப்படுத்தும் சகோதரி திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே, நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா? உற்சாகமாகவே இருக்கிறேன், நன்றி. நீங்கள்? நான் நலமாக இருக்கின்றேன், நன்றிகள். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடர்கள் 1863 பொதுக்காலம் 10ஆம் வாரம் இன்று வெள்ளி தினமுமாகும். இன்று திரு அவை பதுவை பதியரான புனித அந்தோனியாரை நினைவு கூர்ந்து உலகெங்கும் பெருவிழாவாக கொண்டாடுகின்றது. பிரதானமாக கொழும்பு கொச்சிக்கடையிலே, பாச ஊரிலே, ஊரணி காங்கேசந்துறையில் ஊரணியிலே, பெரிய விழானிலே, பண்டத்தெருப்பிலே, ஊராத்துறையிலே, இப்படியாக புனிதரின் மானிப்பாயிலே, இப்படி புனிதரின் திருஆலயங்கள் பெயரால் இருக்கின்றதோ
அங்கெல்லாம் இன்று பெருவிழாவாக கொண்டாடுகிறார்கள். விசேஷமாக அந்த நாளை நான் நினைவு கூறுகின்றேன். நான் குழந்தையில் இருந்த காலத்திலே கிட்டத்தட்ட அந்த சுற்றுப்பிரகாரம் கொச்சிக்கடை அந்தோனியார் கோயிலில் இருந்து அந்த சிறுவம் புறப்படுற நேரம் அந்த தலை முதல் போன ஆட்கள் கோயிலுக்கு வந்து விடுவார்கள். அதாவது புதுச்சேட்டி தெரு, வென்ரோயன் ஸ்ட்ரீட், ஜிந்துப்பட்டி, வென்ரோயன் ஸ்ட்ரீட், அப்படியே அதால நீ புதுச்சேட்டி தெரு, அப்படியே எம்பட்டா ஸ்ட்ரீட் வந்து அந்த ஊர்வலம் வரும். ஆனால் உண்மையிலேயே கிட்டத்தட்ட அந்த சனத்துடைய தொகை கிட்டத்தட்ட ஒரு 40,000 50,000 பேருக்கு மேலாக இருக்கும். ஆகவே அது ஒரு கண்கொள்ளா காட்சி. அந்த இரவு நேரத்தில் செய்யப்படுகின்ற அந்த இது எனக்கு தெரிந்த நண்பருடைய தகப்பன் பூராசா என்று சொல்லி அவர் தான் அதை ஒழுங்குபடுத்தி செய்வார். உண்மையிலேயே அது ஒரு பிரமிக்கத்தக்க விடயம்தான். இருந்தாலும் இன்றைய நாளிலே புனித அந்தோனியாரை நாம் நினைவுகூருவோம். அவருக்கு எத்தனையோ மக்கள், அதாவது சாதாரணமாக சைவ சமய மக்கள் கூடுதலாக அவரின் ஆலயம் செல்வார்கள், வேண்டுதல்களை வைப்பார்கள், பெற்றுக்கொள்வார்கள், நன்றியும் செலுத்துவார்கள். ஆகவே இந்த நாளை புனிதருக்கு ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். ஆகவே எங்களுக்காக பரிந்து பேசும் அந்த புனிதரை நாம் புகழ்ந்து பாடுவோம். பாதுவா நகரிலே உதித்தீர் முனிவரே, பாமாலை சோடினோம் கனிவாயேற்பீரே, புதுமை பலவும் புரிந்து மக்கள் குறைகள் தீர்ப்பீரே, புகழ்ந்து பாடுவோம் புதுமை சேர்ந்து பாடுவோம். நாங்கள் நம்பி நாடி வந்தோம் துன்பம் விலகவே, நலம் புரிவீரே துயர் துடைப்பீரே, பாதுவா நகரிலே உதித்தீர் முனிவரே, பாமாலை சூடினோம் கனிவாயேற்பீரே. வாழ்த்துரியாக அல்லேலூயா அல்லேலூயா. வாழ்வின் வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள், உலகில் ஒளிரும் சுடர்களாக தோன்றுவீர்கள். அல்லேலூயா. இன்றைய நற்செய்தியாக புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 27 32 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, விபச்சாரம் செய்யாதே என்று முன்னோர்களுக்கு சொல்லியுள்ளதை கேட்டிருக்கின்றீர்கள். நானோ உங்களுக்கு சொல்லுகின்றேன், ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்குபவன் எவனும் ஏற்கனவே தன் உள்ளத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. உன் வலக்கண் உனக்கு இடரலாயிருந்தால் அதை பிடுங்கி எறிந்துவிடும். உன் உடல் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை விட உன் உறுப்புகளில் ஒன்று அழிந்து போவது உனக்கு நலம். உன் வலக்கை உனக்கு இடரலாயிருந்தால் அதை வெட்டி எறிந்துவிடும். உன் உடல் முழுவதும் நரகத்துக்கு செல்வதை விட உன் உறுப்புகளுள் ஒன்று அழிந்து போவது உனக்கு நலம். தன் மனைவியை விலக்கி விடுகிறவன் எவனும் அவளுக்கு முறிவு சீட்டு கொடுக்கட்டும் என்று கூறியுள்ளது. நானும் உங்களுக்கு சொல்லுகின்றேன், கெட்ட நடத்தைக்காக அன்றி எவனொருவன் தன் மனைவியை விலக்கி விடுகின்றானோ அவன் அவளை விபச்சாரியாகும்படி செய்கின்றான். விலக்கப்பட்டவளை மணப்பவனும் விபச்சாரம் செய்கின்றான் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்சிந்தனையாக இன்றைய நற்சிந்தனையிலே நாம் சிந்திக்க வேண்டியது சமுதாய சீர்திருத்தத்தை பற்றி இயேசு இன்றைய நாளிலே பேசியிருக்கின்றார். அதாவது மோயிசன் கொடுத்த அந்த சட்டளை, தன் மனைவியை விலக்கி விடுகிறவன் எவனும் அவளுக்கு முறிவுச்சீட்டு கொடுக்கட்டும் என்று சொல்லி மோசே எழுதினார். ஆனால் இயேசு சொல்லுகின்றார், கெட்ட நடத்தைக்காக அன்றி எவனொருவன் தன் மனைவியை விலக்கி விடுகின்றானோ அவன் அவளை விபச்சாரியாக்கும்படி செய்கின்றார். இதனுடைய அர்த்தம் என்று சொல்லி சொன்னால், அதாவது அவன் அவளை வருந்தி அவளை வெளியேற்றிவிட்டால் அவள் மறுமணம் செய்து கொள்ள வேண்டி இருக்கின்றது. ஆகவே அவள் மருமணம் செய்கின்றதினாலே அவளும் விபச்சாரி ஆகின்றாள்.
அதே நேரத்தில் அவளை வேறொருவன் மணப்பவனும் விபச்சாரன் ஆகின்றான் என்று சொல்லி இயேசு இன்றைய நற்செய்தியிலே குறிப்பிடுகின்றார். ஆகவே இந்த திருமண பந்தங்கள், திருமணத்தில் உள்ள முறிவுகள், திருமணத்தில் உள்ள வாழ்க்கை முறைகளை பற்றி நாம் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இயேசு ஊரிய இன்றைய வார்த்தை எல்லோருக்கும் பொதுவானதாக இருக்கின்றது. இது சமயம் கடந்தது, சம்பிரதாயம் கடந்தது. வாழ வழிவிடு என்னும் வார்த்தைக்கேற்ப நாம் வாழுகிற இயேசுவின் இறை நற்செய்தியை மூலமாக அழைக்கின்றார். நமது சொல் செயல் அனைத்தும் அடுத்தவரை வாழ வைக்க வேண்டுமே தவிர விழ வைக்க கூடாது. நாம் அடுத்தவரின் வளர்ச்சிக்கு படிக்கட்டுகளாக இருக்க வேண்டுமே தவிர தடைக்கற்களாக இருக்கக்கூடாது. அடுத்தவர் பாவத்தில் விழுவதற்கு என் வாழ்க்கை முறை தவறாக இருந்தால் அது நான் திருத்திக் கொள்ள முன்வர வேண்டும், இல்லையேல் நான் வாழ்வதே வீண் என்று நாம் நம் பேச்சில் சற்று கவனம் காட்ட தயாராக இருக்கின்றோம் என்று சொல்லி இன்றைய நற்சிந்தனை கேட்கின்றது. இறைவனை சுமக்கும் மண்பாண்டங்கள் தான் நாம். இரும்பு துண்டானது காந்தத்தோடு ஒட்டி கொண்டிருக்கும் போது இரும்பு காந்தம் தன்மையை பெறுகிறது. காந்தத்திலிருந்து பிரிந்தவுடன் இரும்பு சாதாரணமாக இரும்பாக மாறிவிடுகிறது. அதே போல மட்பாண்டம் வரும் மண்தான். ஆனாலும் அதில் தங்கம் இருக்கும் போது மட்பாண்டமும் மதிப்பு பெறுகிறது. ஒருவர் இறைவனோடு செபத்தில் நிலைத்திருக்கும் போது இறைவனோடு இணைக்கப் பெற்று இறைவனின் வல்லமையை பெற்றுக் கொள்ளுகின்றார். இதை உணர்ந்த பவுலடிகள் அவர்கள், இந்த ஈடு இணையற்ற வல்லமை எங்களிடம் இருந்து வரவில்லை, நாங்கள் கிறிஸ்துவை சுமந்து செல்லும் மட்பாண்டங்கள் என்கின்றார். இறைவன் தங்கும் மண்குடம் என நாம் நம்புகின்றோம். அன்பான உறவுகளே, இன்றைய நாள் புனிதர் பதியானவர், அதாவது போர்த்துகல் நாட்டைச் சேர்ந்தவர். ஆனால் இருந்தாலும் அவருடைய பெயர்கள் கூடுதலாக இத்தாலியிலும் ஸ்பெயினிலும் பிரான்சிலும் பேசப்படுகின்றது. ஏனென்றால் அவருடைய படிப்பை, அதாவது சர்வகலாசாலை படிப்பை பிரான்சில் தான் கொடுத்திருந்தார். ஆகவே அந்த இள வயதிலேயே இறந்துவிட்ட அவர் எத்தனையோ வல்லமைகளை செய்யும் புதுமை புரிபவராக இருந்தார், வாழ்ந்தார், இறந்தார். அதாவது ஒரு முறை அவர் நற்செய்தியை உபதேசித்துக் கொண்டிருக்கும் போது அதை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் யாரும் அதற்கு காது கொடுக்கவும் இல்லை, செவி கொடுக்கவும் இல்லை. ஆகவே அவர் உடனே கடற்கரையில் போய்த்து கொண்டிருந்தபடியால் அந்த கடற்கரையில் உள்ள மீன்களை கூப்பிட்டார். அந்த மீன்கள் அவர் ரெண்டை அந்த கடற்கரையிலே அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தது என்று சொல்லி நாம் அவருடைய வரலாற்றிலே படிக்கின்றோம். ஆகவே அன்பான உறவுகளை புனிதர் மூலமாக கேட்கும் ஒவ்வொரு மன்றாட்டுகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். அவர் எங்களுக்காக திருமகன் இயேசு மூலமாக பரலோகத்திடம் பறந்து பேசுவார் என்பதை நினைத்துக்கொண்டு இந்த சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசை வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபெறும் இன்றைய நாளிலே இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனித நலவர வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கையே திருமதி தவமலர் கல்லூராஜன் அவர்களே, தங்கை வாணிமோகன் அவர்களே, மீண்டுமாக ஞாயிறு தினம் செய்ய முடியாது, திங்கட்கிழமை உங்களுடன் நினைக்கும் வரை அன்போடு விடைபெறுகின்றேன். பிரான்சில் இருந்து டேவிட். ஆகவே திரபம் வீக்கன் போகுத்தோஸ், திரபம் வீக்கன் மேசி. நன்றி, வணக்கம். நன்றி டேவிட் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்த ஜான தேசன், உங்கள் சிந்தனையை தாருங்கள். காலை உற்சாக வணக்கம். இன்றைய தோப்பாளினி தோமலர் கல்விராஜன் அவர்களுக்கு வணக்கம். நலமா இருக்கிறீர்களா தானே? ஆம் ஜானதேசன், மிக்க நன்றி. நீங்கள் ஜானதேசன் இருமலை தான் சொந்தானே? ஆம், இருக்கிறேன் சுவாமி. பாமாதி கலைவாணி மோனவர்களுக்கும் பாமாதிவர் நடாமோனுக்கும் அனைத்து பாமுகர்களுக்கும் எனது எங்கள் இந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தவருடன் கூறிக்கொண்டு இன்றைய நாளிலே விபத்துக்கள், ஆகாய விமத்துக்கள், கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற வெளியூரின் ஆட்டிசம் நோய்கள் பற்றி நாங்கள் எல்லாம் சிந்தித்து இறைவேண்டுதல் செய்வோம். அகதபாத் இடத்திலே விமான விபத்தில் இறந்த 290 பேர், 240 பேர் ஒரு ஆள் தப்பியிருக்கிறார். எல்லாம் இயற்கை அலைவண்ணும் சொல்லிலாம், செயற்கை அலைவண்ணும் சொல்லிலாம் இறைவனும் செய்தாக இருக்கிறபடியால் உலக மக்களுக்காக நாங்கள் சிறுபிள்ளைகள் தொடங்கி பெரியோருக்காக இறைவனுதல் செய்வோம். இன்று பொது காலத்தின் 10ஆம் வாரத்தின் 5ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. எனது ஆக்கம் 9028. கிறிஸ்தவ நற்சிந்தனை. இன்று பாதுகான தூய அந்தோனியா திருநாளை உலகம் முழுவதுமாக கொண்டாடுகிறார்கள். இலங்கையில் கொச்சிக்கடையில், யாழில் பாசூரில், மானிப்பாயில், ஜெர்மனியில் மினிஸ்டர் முஞ்சங்களப்பாக்கிலும் மிகவும் சிறப்பாக உலகம் முழுக்க கொண்டாடுகிறார்கள். தமிழர்கள் கொண்டாடுகிறார்கள். இந்து மக்களும் சேர்ந்து கலந்து பலன் பெற்று பெறுகின்றார்கள்.
கோடி அற்புதர் என கொண்டாடுபவர் புனித அந்தோனியார். காணாமல் பொருட்களை கண்டடைய பேய்களை விரட்ட இவரது துணையை நாடுவர். செவ்வாய்க்கிழமை இவருக்கு நல்நாள் ஒப்பு கொடுக்கும் நாள். பதுவை நகர் அந்தோனியார் அல்லது லிஸ்பன் நகர் அந்தோனியார் 1195 ஆண்டு ஆவணி மாதம் பிறந்து 1131 ஆண்டு ஜூன் மாதம் 11 தான் இறைவனடி சேர்ந்தார். அவர் உயிர் நீத்த நாளைத்தான் இன்று திருச்சபையானது என்று கொண்டாடுகின்றது. அவர் கோடி அற்புதங்கள் செய்தவராக வாழ்ந்தவர். அந்தோனியாரின் அதிசய பண்புகள் மற்றும் அவர் புரிந்த புதுமைகள் பற்றி பல நிகழ்வுகள் உள்ளன. இவர் ஒரு முறை கடற்கரையினரில் போதித்ததை கேட்டு சிலர் மறுத்தபோது மீன்கள் நீரின் மேல் வந்து துள்ளி குதித்து கேட்டுக்கொண்டிருந்தனவாம். 13 புதுமைகளை செய்தவர் 14வது புதுமைகளை செய்ய மறுத்திருந்தும் அவர் 14வது புதுமைகளையும் செய்தாராம். 1131 ஆண்டு பல ஊர்களின் மறைவுரை ஆற்றியதாலும் கடும் தவ முயற்சிகளாலும் நோய்வாய்ப்பட்டார். அதே ஆண்டில் ஜூன் மாதம் 13 இறுதி திருவருட் சாதனங்களை பெற்ற பின் இறந்தார். அப்போது அவருக்கு வயது 36, இளம் வயதினர். அதன் பின் 32 ஆண்டுகளுக்கு பின் 1163 ஆண்டு அவருடைய கல்லறையான தோண்டப்பட்டு அவருடைய நாக்கு மட்டும் அழியாமல் இருப்பதை கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த நாக்கு இன்னும் பதுவை நகர் வரையிலே பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. எனக்கும் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்த 1990 ஆண்டு நாங்கள் போகும்போது நாங்கள் அந்த பதுவை அந்தோனியார் கோயிலுக்கு போனோம். அங்கே அவருடைய நாக்கு ஒரு பெரிய கூட்டுக்குள் வைத்து பாதுகாக்கப்படுவதை நாங்களும் பார்த்து தரிசித்து வந்தோம். 1946 ஆண்டு திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் புனித அந்தோனியாரை திருச்சபையின் மறு வல்லுநரில் ஒருவராக அறிவித்ததார். அங்கு இந்த உலக மக்கள் இல்லை, இந்த மக்கள் கூட நேர்களை வைத்து அவருடன் இந்த பலன் பெற்று வருகின்றார்கள். நன்றி, வணக்கம். தவமிகு கல்விராஜன் அவர்களே. நன்றி ஜானரசன் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே. வணக்கம். பாமுக உறவுகளுக்கும் திருநடாமுகன் வாணிமுகன் அவர்களுக்கும் பாமுக உறவுகள் நச்சிந்தனை வழங்கியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் காலை வணக்கங்களையும் கூறிக்கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு இன்றைய இறைவார்த்தையின் சிந்தனையாக நல்வழியில் நடக்க பிள்ளையை பழக்கு, முதுமையிலும் அவர் அந்த பழக்கத்தை விட்டுவிட மாட்டார் என்கின்றது நீதிமொழியாகமம். ஒரு தவறான செயலை நாம் குற்றம், பாவம் என்று கூறுகின்றோம். ஆனால் அச்செயலுக்கு முன்னோடியான சிந்தனையை நாம் கண்டுகொள்வதில்லை. சொல்லும் செயலும் பிறப்பதற்கு ஊற்றாக இருப்பது சிந்தனை. நம் உள்ளத்தில் ஒரு எண்ணம் எழுகின்ற போது அந்த எண்ணம் நம் கற்பனையோடு இணைந்து நம் மனக்கண்முன்னே ஒரு காட்சியையே சித்தரிக்கும் தன்மை வாய்ந்தது. முதலில் எண்ணம் எழும், செயல் அதை தொடரும். உண்மையிலேயே அதுதான் பாவத்துக்கு காரணம். செயலை மட்டும் கண்டுகொள்வது, தடுக்க முயல்வது ஒரு நோயின் காரணியை விட்டுவிட்டு அதன் வெளிப்பாடுகளுக்கு சிகிச்சை அளிப்பது போலாகும். மாற்றம் சிந்தனையில் ஏற்பட வேண்டும், சிகிச்சை சிந்தனைக்கு அளிக்கப்பட வேண்டும். ஒரு பெண்ணை இச்சையோடு நோக்குபவன் ஏற்கனவே தன் உள்ளத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்று கூறுகின்றார் இயேசு. யூத சமுதாயத்தில் பெண்கள் அடிமைகள் போலும், பிள்ளைகளை பெற்றுத்தரும் சாதனம் போலும் நடத்தப்பட்டார்கள். பெண்களின் உரிமைகள் நசுக்கி ஒடுக்கப்படுவதை இயேசுவால் தாங்க முடியவில்லை. இதில் கொடியது என்னவென்றால், விபச்சாரம் செய்பவள் கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டும். ஆனால் அவளோடு விபச்சாரம் செய்த ஆண் வாழலாம். அநீதிக்கு துணை போக எந்த சூழ்நிலையிலும் இடம் கொடுக்காத இயேசு உடலளவில் செய்வது மாத்திரம்தான் பாவம் என்கின்ற நிலையிலிருந்து மனத்தளவில் செய்வதும் நினைப்பதும் பாவம் என்பதை வலியுறுத்தி ஒரு பெண்ணை இச்சையோடு நோக்கினால் விபச்சாரம் என்று ஆணாதிக்க வெறிக்கு சாவுமணி அடிக்கின்றார். இதற்கு புதிய மெருகூட்டி அதன் ஆணி வேறாகிய உலக இச்சைகளை பிடுங்கி எறிய சொல்கின்றார். மனிதனுக்குள் ஏற்படுகின்ற இச்சைகள், சபலங்கள், சிற்றின்ப உணர்ச்சிகள் தான் பெரிய குற்றங்களுக்கு வழிகோடுகின்றன. எனவே அவைகளை அழிக்க வேண்டும் என்கின்றார். மாறி வரும் நவீன உலகில் சிறுவர்களும் இளைஞர்களும் கெட்டுப்போக ஏராளமான வாய்ப்புகளை தங்கள் ஆன்மாவை சிதைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த சமூகம் கொடுத்து கொண்டு இருக்கின்றது. இதனை சரியான முறையில் கட்டுப்படுத்தவில்லை என்றால் இளைய சமுதாயத்தினரின் எதிர்கால வாழ்வு மிகப்பெரிய கேள்விக்குறியாகிவிடும்.
இடையூறாக இருக்கும் இதுவும் களையப்பட வேண்டும். அதுதான் நமது அழிவுக்கு முக்கிய காரணமாக இருக்கின்றது. நமது வாழ்வில் நாம் இடையூறு செய்கின்றவர்களாக இருக்கின்றோமா? மற்றவர்கள் வாழ்வதற்கு மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நாம் தடையாக இருக்கின்றோமா? அப்படி இருந்தால் நம் வாழ்வை மாற்றிக்கொள்ள இன்றைய நாளில் நாங்களே இறைவனை இறைஞ்சுவோம். இந்த நாட்களிலே நாங்கள் பல பல துன்பங்களை கேள்விப்பட்டு விபத்துக்களை எல்லாம் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். நேற்று நடந்த அந்த கொடிய விமான விபத்து, அந்த நிகழ்வை நாங்கள் சிந்தித்து அதில் பயணம் செய்த அத்தனை பேருக்காகவும் அந்த உயிரை இழந்தவர்களுக்காக நாங்கள் அவருடைய ஆன்மாவுக்காக பிரார்த்திப்போம். அந்த உறவுகளை இழந்து தவிக்கும் அந்த உறவினர்களுக்கு மன ஆறுதலை கொடுக்க பிரார்த்திப்போம். எங்கள் பாமுகத்திலே ஞாயிறு தோறும் இணைந்து வருகின்ற எங்களுடைய சிறப்பு குழந்தைகள் மென்மேலும் வளர்ச்சி பெற்று அவர்களுக்கு நல்ல மனத்திடன் உடற்திறன் கொடுக்க வேண்டும் என்று இறைவனை நாங்கள் இந்த நேரத்தில் அந்த குழந்தைகளுக்காக பிரார்த்தித்து அவர்களை பாதுகாத்து வரும் அவர்களுடைய பெற்றோர்களின் மன ஆறுதலுக்காகவும் அவர்கள் சோர்ந்து விடாமல் அந்த பிள்ளைகளை பராமரித்து கண்காணித்து வளர்த்து வர வேண்டிய நல்ல திறனை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றும் நாங்கள் பிரார்த்திப்போம். எங்களுக்கு மட்டும்தான் துன்பம் வருகின்றது, எங்களுக்கு வருவதுதான் பெரிய துன்பம் என்று நாங்கள் தவித்துக் கொண்டு எங்களையே நாங்கள் நோக்கி எங்களுக்காகவே நாங்கள் மன்றாடி கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த பரந்த உலகத்திலே நாளாந்தம் நடக்கின்ற இந்த வன்முறை செயல்கள், இந்த கொடிய விபத்துக்கள் எல்லாம் எத்தனை பேருடைய உள்ளத்தை பாதித்திருக்கின்றது. அதனால் அவர்கள் எவ்வளவு தீமைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள், எவ்வளவு துன்பங்களை அவர்கள் கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் ஒரு நேரமாவது நாங்கள் சிந்தித்து பார்த்திருக்கின்றோமா? ஆகவே நாங்கள் என்னுடைய தன்னலத்தை துறந்து மற்றவர்களுக்காகவும் நாங்கள் சேமிக்க இந்த நேரத்தில் நாங்கள் கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஆகவே எல்லோருக்குமாக நாங்கள் இறைவனை இறைஞ்சுவோம். அன்பான தந்தையே, இந்த உலகத்திலே இருக்கின்ற எல்லா மக்களையும் கண்கொண்டு பாரும். கருணை உள்ளம் படைத்த நீர் அவர்களுக்கு எல்லா குடைகளை அளித்திருந்தும் ஏன் இந்த வன்முறைகள், ஏன் இந்த விபத்துக்கள், ஏன் இந்த மரணங்கள் என்று ஒவ்வொரு நாளும் சிந்தித்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்ற எல்லா மக்களுக்கு இம்மிடம் கொண்டு வருகின்றோம். தந்தையே, யாரால் இது நடக்கின்றது, எதனால் இது நடக்கின்றது என்ற அந்த எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லோருடைய மனதில் உதித்தாலும் உமது திட்டம் இதுவாக இருந்தால் அதையும் நல்ல மனதோடு ஏற்றுக்கொள்ளும் மன பொறுமையையும் திறனையும் எல்லோருக்கும் அளித்தரும் தந்தையே என்று வேண்டிக் கொண்டு இன்றைய நாளிலே புனித அந்தோனியாரின் திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். புதுமைகள் மிக புரியும் புனித அந்தோனியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று எல்லோரும் நாளாந்தம் செவ்வாய் தோறும் அந்த அந்தோனியாரை சந்தித்து வருகின்றார்கள். சமய சாதி வேறுபாடுகள் என்று எல்லோருமே அந்த அந்தோனியார் மேல் பக்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அவர் தருகின்ற அந்த புதுமை எல்லோருக்கும் ஒரு நிறைவை அளிக்கக்கூடிய ஒரு புதுமையாகவே இருக்கின்றது. காணாமல் போன பொருட்களை கண்டுபிடிப்பது, நோய்களை குணமாக்குவது என்ற அத்தனை புதுமைகளையும் செய்கின்ற புனித அந்தோனியாரை நாங்கள் இன்றைய நாளிலே நினைவு கூறுகின்றோம். இன்றைய நாளிலே அந்தோனி என்ற பெயர் கொண்ட அனைவருக்கும் எங்களுடைய அன்பான சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகின்றோம். எல்லோருக்கும் பொன்பேத் என்று சொல்லிக்கொண்டு உறவுகளுக்கும் எல்லோருக்கும் இந்த அதிகாலை வேளையிலே தகுதி வேண்டல் சிந்தனையில் எழுந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ எல்லாம் வெல்ல இறைவனை வேண்டி விடைபெற்றுக் கொண்டு இன்றைய வெள்ளி பொழுதினிலே இந்த பாமுக மேடையிலே பன்னிசையாக இசைக்கப்படுகின்ற அந்த பன்னிசைகள் இறைவனின் உள்ளத்தை உருக்க வேண்டும். அவருடைய அருள்மலை எல்லா இடத்திலும் பொழிய வேண்டும். இந்த பாமுகத்திலும் நிறைவாக கிடைத்து எல்லாரும் நிறைவாக மகிழ்வாக வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அன்போடு விடைபெறுகிறேன். தூய்மை தகவலர் கல்வியாற்றின் அவர்களே வாணிமுகரை எதிர்பார்த்தபடி நன்றி, வணக்கம். நன்றி நிமிஷ் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து அண்ணா பாலமுரளி அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். மீண்டும் ஒரு புதிய நாளில் எங்களை இணைத்த இறைவனுக்கு நன்றி கூறிக்கொண்டு பாமுக தொலைக்காட்சியில் இணைந்திருக்கும் அனைத்து சகோதர உள்ளங்களுக்கும் எனது வாழ்த்துக்களும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு இன்றைய நாளில் அந்தோனியார் திருவிழா வாழ்த்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய இறை சிந்தனையாக திருப்பாடல் 130 வசனம் 1. ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்பதாக. தந்தை, மகன், தூயாவியின் பேராலே ஆமீன். அருமையான ஒரு இறைவசனம். இன்றைய நாளில் நான் இதை பகிர்ந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனென்றால் நாங்கள் நேற்று கேள்விப்பட்டிருப்போம்,
இயற்கை செயற்கையா என்று தெரியாத ஒரு விமான விபத்து. விமானத்தில் பயணித்தவர்கள் மட்டுமல்ல, தரையில் வாழ்ந்த எத்தனையோ மாணவர்கள், மருத்துவ மாணவர்கள் இறந்திருக்கின்றார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கின்றோம். நான் இதை எப்படி பார்க்கின்றேன் என்றால், நாம் இந்த உலகத்தில் வாழும் ஒவ்வொரு நிமிடமும் என்னத்திற்காகவோ போராடுகின்றோம். சம்பாதிப்பதற்கு போராடுகின்றோம், சௌகரியமாக வாழ்வதற்கு போராடுகின்றோம், மற்றவர்களுடன் விவாதம் செய்கின்றோம், மற்றவர்கள் மேல் குற்றம் செலுத்துகின்றோம், பொய் பேசுகின்றோம். உதட்ட அளவில் மற்றவர்களை நாங்கள் வாழ்த்தினாலும் உள்ளத்தளவில் வாழ்த்தாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். குடும்பங்களுக்கு இடையே நாங்கள் இருக்கும் முரண்பாடுகளை நாங்கள் விட்டு கொடுக்காமல் இருக்கின்றோம். பழகும் உறவுகளுக்கிடையே எங்களுக்குள்ள எவ்வளவு முரண்பாடு இருக்கின்றது. எல்லாவற்றையும் நாங்கள் விட்டு கொடுக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் கடைசியில் எங்களுடைய முடிவு என்னவாக இருக்கின்றது என்பது நேற்று நாங்கள் எல்லோரும் ஒரு கணம் சிந்தித்து இருப்போம். ஆனால் மீண்டும் அதை நாங்கள் மறந்திருப்போம். ஆகவே நாங்கள் ஆழ்ந்த துயரத்தில் இருக்கின்றோம் என்று சொன்னால், இன்று நாங்கள் உண்மையாகவே இந்த உலகத்தில் நடக்கும் போர்கள், எத்தனை போர்கள், இன்று ஈராக் மற்ற நாட்டின் மேல் போர் தொடுத்திருக்கின்றது. இதை நாங்கள் இன்று காலையில் தொலைக்காட்சியில் கேட்டு வேதனைப்பட்டிருக்கின்றோம். குழந்தைகள், பெரியவர்கள், வயதானவர்கள் எல்லாரும் இறந்திருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட பல துயரத்தில் நாங்கள் இருக்கின்றோம். எங்கள் குடும்பங்களுக்கு இடையிலேயும் கூட கணவன் மனைவிக்கு இடையில இருக்கும் வேற்றுமை, விட்டு கொடுக்காத தன்மையால் நாங்கள் மனம் உடைந்து போயிருக்கின்றோம். மற்றவர்கள் எங்கள் மீது வைத்த அவதூறுகளை நினைத்து வருந்தி கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஒரு நிமிடம் நாங்கள் எல்லாவற்றையும் இறைவனுடைய கையில் ஒப்படைத்து விட்டு, இறைவா நீர் என்னுடைய மன்றாட்டிற்கு செவி சாயும் என்று நாங்கள் கேட்கும் பொழுது, கட்டாயமாக இன்றில்லை, நாளை இல்லை, அடுத்த மாதம் இல்லை, அடுத்த வருடம் இல்லை, எங்களுக்கு முடிவு கட்டாயமாக இறைவன் தருவார். நாம் மனதில் இருக்கும் குற்றங்களை அவருக்கிடம் ஒப்படைத்து அவர் தரும் விடைகளுக்காக நாங்கள் காத்திருந்து அதை வாழ்வாக்கிக் கொள்வோம். ஆகவே இன்றைய நாளில் நாங்கள் கட்டாயமாக ஒவ்வொருவரும் இந்த இறந்த அத்தனை உள்ளங்களுக்காகவும் அவர்கள் இந்த உலகில் வாழ்ந்த போது செய்த பாவங்களை மன்னித்து அவர்கள் எல்லோருக்கும் வான்வீட்டில் இறைவனிடத்தில் ஒரு இடம் கிடைக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். இன்னுமாக இந்த நாளில் நோயினால் துன்புறும் எத்தனையோ உள்ளங்கள், எத்தனையோ உறவுகள் பல நோயினால், குறிப்பாக கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கும் எத்தனையோ உறவுகளுக்காக நாங்கள் மன்றாட கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போல் எத்தனையோ நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு உறவுகளுக்கும் நாங்கள் மன்றாடுவோம். ஒரே ஒரு நிமிடம் அவர்களை நினைத்து நாங்கள் மன்றாடுவோம். அவர்களுக்கு நல்ல இளைப்பாற்றியை கொடுக்க வேணும், நல்ல சுகத்தை கொடுக்க வேணும் என்று மன்றாடி இந்த நாளை தந்த இறைவனுக்கு நன்றி கூறி, இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. நன்றி. நன்றி அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். இன்று காலை கிறிஸ்தவ சிந்தனை தந்த பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள், டேவிட் ஆண்டனி அவர்கள், ஜெயா நடேசன் அவர்கள், நேவிஸ் கிறிஸ்தவர்கள், அனா பாலமுரளி அவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கூறி வாணி உங்களிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி, மிக்க நன்றி அக்கா. தொடர்ந்து கொள்வோம். நன்றி வாணி, மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது மும்மத சிந்தனை நேரம். தொகுப்போடு தாமனுக்கு அணிந்திருந்தார். நன்றி, வணக்கம். 242 பயணிகள் இல்லையா நேற்று? அப்பொழுது உண்மையில் ஒவ்வொரு ஸ்டோரிஸ்களையும் ராகவி வாசித்து கொண்டு போனார். உண்மையில் அவருக்கே சரியான அப்செட் ஆளுகிட்ட வேலைக்கு போகின்றார். அது இப்போ இளையவர்கள் பக்கத்தில் நிறைய விஷயங்கள் பாய்ச்சி கொண்டிருப்பார்கள் தானே, அதில் பல விஷயங்களை நேற்று சொன்னார். உண்மையில் அவர் சொன்னார் சரியான அப்செட்டாக இருக்கமான்னு சொல்லி. அவ்வளவு இந்த குதிச்சவருக்கு பக்கத்தில் இருந்தது தம்பி இருந்தவரா, ஒருவர் தப்பி இருக்கிறாரல்ல, ஒருவர் தப்பி இருக்கிறார். அவருக்கு பக்கத்துல
ஆனாக்கா நீங்க மியூட்ல விட்டுக்கிறீங்க. ஆனா நீங்க கதைப்பது வருகுது. எப்படி அது? கதைங்க இல்ல பாப்போம். நான் மியூட் எடுத்துட்டேன். இல்ல. நான் மியூட் எடுத்துட்டேன். இப்பதான் எடுக்கிறீங்க. இல்ல மியூட் எடுத்துட்டு தான் இப்ப கதைக்கிறேன். நீங்க மியூட்ல விடுங்க ஒரு தரம். ஓகே விட்டுக்கிறேன் பாருங்க. இப்ப கதைங்க. வணக்கம். ஆச்சரியமா இருந்தது. அப்பதே மியூட்ல இருக்க ஓப்பன் பண்ணினதான் சத்தம் கேட்டது. கரெக்ட். சத்தம் வந்தது. அப்போ மேஜிக் மேஜிக் பாத்தீங்களா? ஏதோ ஒன்று நடந்திருக்கு. இது இல்ல இது அடிக்கடி நடக்கிறது. இது இல்ல அன்று ஒரு நாள் வந்தது. அப்ப நான் அதை சிலவளை பக்கத்துல இருக்கிறவர் நினைச்சிட்டு சொல்றேன், நான் விட்டுட்டேன். இப்பவும் நீங்க வீட்டுல நிக்கங்களும் ஒரு சத்தம் வந்தது. ஒருவர் அவருக்கு பக்கத்துல ஒரு தம்பி இருந்தவரா, ரமேஷ் அப்படி தம்பி இறந்து போனார். இப்போ அவர் தான் அவர் சந்தோஷப்படுவாரா அல்லது காலம் முழுதும் ஒரு கில்ட்டி குணத்தில் இருப்பாரான்றது தான் நேற்று இளையவர் பக்கத்தில் வந்ததா. இளையவர் சொன்னார், இல்லையம்மா சந்தோஷப்பட்டே இருக்க மாட்டார் இறக்கும் வரைக்கும். அந்த மனம் அவருக்கு உறுத்தும். வணக்கம் அணி. வணக்கம். அதாவது இவர் தம்பியும் அண்ணன் விமானத்தின் பின்பக்கத்தில் இருந்திருக்கிறார். அதுதான் அந்த அடிபட்டு இன்ஃப்ளேம் நடந்த நேரத்துல அங்க இந்த நெருப்பு ஃப்ளேம் இதன்ற நேரத்துல இவர் பின்பக்க ஏதாவது விபத்து நடக்கும்போது சாதாரணமாக அவர்கள் அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் அப்ப எமர்ஜென்சி எக்ஸிட் எல்லாத்தையும் திறந்து விடுவார்கள். அப்ப அவர் அந்த மேடே என்று சொல்லியிருக்கலையே அந்த பைலட்டுக்கு தெரிஞ்சிட்டது. ஆகவே அவர் அந்த எக்ஸிட் அப்ப முன்பக்கம் எரிஞ்சு கொண்டிருக்க இவர் பின்பக்கத்துல இருந்தவர் அந்த எக்ஸிட் இதுகள் எல்லாத்தையும் திறந்து விட்ட உடனே அதுக்குள்ளேயே ஒரு வழியால குதிச்சுட்டு அவருடைய அவசரம் குதிச்சிருக்கிறார். ஆனா அவரும் காயப்பட்டிருக்கிறார். ஆனால் அவர் அந்த கூடின ஒரு வாக்குமூலம் என்னன்னு சொல்லிச்சுன்னா, தம்பியார் அவரோட இருக்கையில அவர் வேற இடத்துல அவருக்கு சீட் ஒதுக்கி இருந்தது. ஆகவே அவர் நிச்சயம் மறந்திருக்க முடியும் என்றால் அவர் முன்பக்கத்தில் இருந்தார் சொல்லித்தான் அவர் அந்த வாக்குமூலம் கொடுத்திருந்தார். சரி, விடயத்துக்கு வருவோம். இது விபத்து. வாணி, இது விபத்து எதிர்பாராமல் நடந்தது. கடந்த 18ஆம் தேதி வைகாசி மாதம் மே மாதம் 18ஆம் தேதி எங்களுடைய முள்ளிவாய்க்காலில் நடந்த திட்டமிட்டு செய்யப்பட்ட இந்த உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து செய்யப்பட்ட அந்த கொலை, அதாவது குதற கெந்தக எரிகுண்டு வாயுகளை வீசி அந்த மக்களை கொலை செய்து, இதை பற்றி இதுவும் விமானத்தில் இருந்து நடந்ததுதான். ஆகவே நான் இந்த விமானத்தை பற்றி நான் குறை கூறவோ அதை பற்றி விமர்சிக்கவோ நான் வரவில்லை. இதை ஒவ்வொரு அரசாங்கங்களும் செய்ய நினைக்கவும். இன்றைக்கு ஈரான்ல நடக்கக்கூடிய இந்த பிரச்சனை, பலஸ்தீனத்தில் நடக்குது. எத்தனை பேர் பலஸ்தீனத்துல 232 பேர் அசைத்தார்கள். இல்லை, எல்லாரும் ஆயுதம் கொடுத்து அதுக்காக உதவிகளை செய்து கொண்டிருக்கிற இந்த உலக நாடுகள். நேற்று ஒரு நண்பர் லிப்டில் நான் ஏறிக்கொண்டிருக்கும் போது சொன்னார், பிரான்ஸ்ல ஒரு மாதம் 12 €, இவர்களுடைய சம்பளத்தில இருந்து ஒவ்வொரு இளைஞர் யுவதிகளுடைய சம்பளத்தில இருந்து 12 € ஒவ்வொரு மாதமும் பிடிக்கப்பட போகுது. ஏன்னு சொல்லி சொன்னா, யுத்தத்துக்காக, யுத்த செலவினங்களுக்காக. ஆகவே உலகம் இங்கே போய்கொண்டிருக்கிறது. இப்படியான விபத்துகள் நடந்து ஏதாவது படிப்பினையை உணர்த்துமா? இந்திய பிரதமர் கவலையோடு கண்ணீரோடு, அதாவது மனமுடைந்தே போய்விட்டேன் அப்படி என்று சொல்லி ஒரு வார்த்தையை கூறியிருந்தார். நிச்சயமாக இன்றும் நடக்கக்கூடிய யுத்தங்களிலே எத்தனையோ உயிர்கள் பலிகாவி கொள்ளப்படுகின்றது. அந்த நேரத்தில் இந்த தலைவர்களுக்கு மனமுடைவு வரவில்லையா என்ற கேள்வியோடு, ஆகவே ஒரு ரிட்டையர்டு ஒரு ஏர்போர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் மேனேஜர் அவர் கூறியிருந்தார் அந்த பேட்டியிலே, அதாவது இப்படியான விடயங்கள்ல ஒரு மனிதன் தப்பிக்க வேணும் என்று சொல்லி சொன்னால் அவன் பூர்வீக புண்ணியத்தில் ஏதாவது நன்மை செய்திருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த தப்பியவரை குறித்து அவர் சொல்லியிருந்தார். எல்லாம் இறைவன் செயல் என்று சொல்லி வானத்தை அண்ணாந்து பார்த்து கையை காட்டினார். ஆகவே அன்பான உறவுகளே, விபத்து என்பது தவிர்க்க முடியாதது, நடந்து விட்டது. அதாவது 58 தொன் ஃபியூல் அந்த இதிலே இருந்திருக்கின்றது. இப்படியான ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றது. ஆனால் இந்த விபத்தை குறித்து முன்னெச்சரிக்கையாக ஒரு ஆள் சொல்லியிருந்தார். இந்த விமானத்தில் அவர் அதுக்கு முதல் லண்டன்ல இருந்து அவர் இறங்கி அவர் பதிவு செய்த அந்த நிகழ்வானது, இந்த விமானத்தில் இன்னும் ஏர் கண்டிஷன் வேலை செய்யல, ஆக்கள் வேன் அங்கிருந்த புத்தகங்களை லீஃப் எடுத்து விசுக்கி கொண்டிருந்தார்கள், காற்று இல்லாதால, குளிர் இல்லாதால, வெப்பமாக இருந்தது அப்படின்னு சொல்லி விடயங்கள் அந்த விமானத்தில் இருந்தது. இதை அங்கே உள்ள பரிசோதகர்கள்
டெக்னீஷியன்கள், என்ஜினியர்ஸ் அதை பார்த்து, தொழில்நுட்பவியலாளர்கள் இதை பார்த்து பரிசீலித்து அவருடைய வார்த்தைக்கு செவிமடுத்து அதை செய்திருக்க வரும். ஆகவே விமானத்தில் பல கோளாறுகள் இருந்தது, அதோடு சேர்த்து இந்த விமானத்தை அனுப்பியிருக்கிறார்கள். ஆகவே எதிர்பாராத விதமான இந்த விபத்து நடந்துள்ளது. மனக்கவலை அளிக்கின்றது. எத்தனையோ மருத்துவ மாணவர்கள், எவ்வளவு பேர் தங்களுடைய எதிர்கால சிந்தனையோடு வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள், அங்கு மாணவர்களுக்கு விரிவுரைகளை நடத்தி கொண்டிருந்த எத்தனையோ விரிவுரையாளர்கள் இறந்திருக்கிறார்கள். ஆகவே உண்மையிலேயே ஒரு கவலைக்குரிய விடயம். சிந்திக்க வேண்டும், அரசியல் தலைவர்கள் சிந்திக்க வேண்டும். உலகத்தில் உள்ள மக்கள் தங்களுடைய சுய நன்மைக்காக, உரிமைக்காக போராடும் போது அவர்கள் மீது குண்டு வீசி அவர்களை கந்தக நெருப்பினாலே சுட்டரிப்பது சரியா, பிழையா, தவறா என்பதை உணர்ந்து எல்லோரும், எல்லா மக்களுமாக இந்த உலகத்திலே சுய நிர்ணய உரிமையோடு தங்களை குறித்தான அதே உணர்வோடு சுதந்திரத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்லி இவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அன்போடு விடைபெறுகின்றேன். அம்மா, நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, வணக்கம். இதிலே முக்கியமான ஒரு விடயம், அதாவது நான் இந்த விபத்தை பற்றி நான் ஆதரித்தோ இல்லாட்டி இது நடந்தது சரிதான் என்று சொல்லியோ நான் வாதாட முன்வரவில்லை. கவலை, தவறுதலாக நடந்து விட்டது, அதற்கு பெயர் விபத்து. ஆனால் திட்டமிட்டு செய்யப்படுகின்ற கொலைகள், இன அழிப்புகள் ஏற்க முடியாதது. அதையும் நாம் இந்த நேரத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, வணக்கம். உயிர்கள் தான் எல்லாமே. இறந்த ஆத்மாக்களுக்காக நாங்கள் ஆத்மாஞ்சலிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. நேரம் லண்டனில் 8:55. இப்பொழுது நாங்கள் இன்றைய நாளுக்கான மும்மத பணிச நேரத்தோடு இணைந்து செல்கின்றோம். நன்றி, வணக்கம்.